வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 7 வியாழக்கிழமை முக்கியமான அப்டேட் பார்க்கலாம் மார்க்கெட்டில். முதல்ல என்எஸ்டிஎலோட பங்கு விவரங்களை பார்ப்போம். இது 800 ரூபாய்க்கு அதிகபட்ச விலை நிர்ணயிச்சிருந்தாங்க ஐபிஓவில். நேற்று ஆகஸ்ட் 6 புதன்கிழமை பட்டியலிடப்பட்டுச்சு. பங்கோட விலை ஓப்பன் ஆகி 943 ரூபா வரைக்கும் ஹை போச்சு. லோ 880 ரூபா வரைக்கும் கீழே போச்சு. நேற்று 936 க்ளோஸ் ஆகிருக்கு இந்த பங்கு. இந்த பங்கை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இதை பார்க்காம உங்கள் வேலையில் கவனம் செலுத்தலாம். இதை விட்டுருங்க. அப்படியே ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இதோடு விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அப்புறம் புக் வேல்யூ 60 ரூபாயாக இருக்குது. 15 டைம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அதிகம்தான் புக் வேல்யூ. இருந்தாலும் இது ஒரு மோனோபோலி ஸ்டாக்கு. ஐபிஓவில் கிடைக்காதவர்களுக்காக தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஐபிஓவில் கிடைக்கல, ஆனால் நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பங்கு 990 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. மேலே போயிட்டு கீழே 890 ரூபா 900 ரூபாய்க்கெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 900 ரூபாய்க்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் இப்போ வாங்க ஆரம்பிச்சுக்கோங்க. 3 முறையாக வாங்குங்க, இல்லை 4 முறையாக கூட வாங்கலாம். இறங்க வாங்கிக்கிட்டே இருங்க. 910 வாங்கலாம், 900 வாங்கலாம், 890 வாங்கலாம், 870 வாங்கலாம், 840 வரைக்கும் கூட கீழே வர வாய்ப்பு இருக்குது. வாங்கிக்கிட்டே இருந்துட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. இதை ஷார்ட் டேர்முக்கு விற்று வாங்கிக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த புரோக்கரேஜ் சார்ஜும் அப்புறம் டேக்ஸும் தான் வேஸ்ட்டாக போகும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த பங்கில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். கிடைக்காதவங்களுக்கு, ஐபிஓவில் கிடைச்சவங்களும் லாங் டேர்முக்கு வைக்கிறவங்க வச்சுக்கோங்க. இல்லை லிஸ்டிங் வெளியே வந்துட்டால் எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க அதோட வெளியே வந்துடலாம். ஏன்னா நல்ல ப்ரைஸு 17% லாபத்தில் இருக்குது. நீங்கள் இது மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ 15 டைமாக இருக்குது புக் வேல்யூ. ஒரு 12 டைமாக குறைஞ்சிச்சின்னா நம்ம வாங்கலாம். 850 ரூபா நியாயமான விலையாக இருக்கும். இது இந்த பங்குக்குரிய விவரங்களை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ட்ரம்ப் டேரிஃப் குறித்த முக்கியமான செய்தி நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 2-3 தினங்களுக்கு முன்பு பார்த்துருந்தோம். 25% டேக்ஸ் விதிச்சிருந்தார், டேரிஃப் டேக்ஸு. அதை நம்ம இப்போ பார்த்துருந்தோம். அதை பற்றி இப்போ நேற்று இரவு அமெரிக்காவில் பகல் அறிக்கை விட்டுருக்காரு. 25% கூடுதலாக இந்தியாவுக்கு டேக்ஸ் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது 21 நாட்களுக்குள்ளே அமலுக்கு வரும்னு சொல்லி பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்காரு. இது இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அடியாக இருக்குது. இதை நம்ம கவனித்து பார்க்கணும். நம்ம பங்குகளை எந்த பங்கை வாங்கலாம், எந்த பங்கை விற்கலாம் என்ற நிலையில் இந்த விஷயங்களை நம்ம கவனிக்காமல் விட்டுறக்கூடாது. எந்த பங்குகளை வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்டா நீங்கள் கடினமாக உழைச்ச பணத்தை இழந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் இப்போ சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இப்போ நாட்டு நடப்புகளை கவனிச்சுக்கிட்டே இருந்து அதுக்கு ஏற்றபடி நீங்கள் முதலீடு செய்யணும். பங்குச்சந்தை நம்பர்களை மட்டும் பார்த்துக்கிட்டு, டெக்னிக்கலை பார்த்துக்கிட்டு நீங்கள் முதலீடு செய்கிறது எந்த பலனும் இல்லை. மாட்டிக்கிட்டாங்க நல்ல ஏதாவது ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட பொருட்களோட பங்குகளில் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வர முடியாது இப்போதைக்கு. ஏன்னா கடுமையான டேக்ஸ் போடப்பட்டிருக்கு. முதலீடு பண்ணுறதுல அவசரம் வேணாம். இனி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களில் கவனமாக முதலீடு செய்யணும். குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. போதுமான காலகட்டம் உள்நாட்டு உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களில் கவனம் செஞ்சுட்டு வரணும். இப்போதைக்கு முதலீடு செய்ய தற்போது பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். முதலீடு செய்கிறத விட பாதுகாப்பாக அவங்க பணத்தை வச்சுக்கோங்க. நேற்று இரவு, அதாவது அமெரிக்காவில் பகல் நேரம், ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 25% வரியை விதிக்கிறேன் இந்தியாவுக்குன்னு அறிவிச்சிருக்கிறாரு. இந்தியா தொடர்ந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கி கொண்டிருக்கிறது. நேற்று இரவு இந்தியா மீது மேலும் 25% வரியை விதிக்கிறேன். இது 21 நாட்களுக்குள் அமலுக்கு வரப்போவதாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த தொடர் வரிகளால் பாதிக்கப்படும் துறைகள் என்னென்னு பார்ப்போம். ஆடைகள் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பாதிக்குது. அப்புறம் ஆட்டோமொபைல், உதிரி பாகங்கள், அப்புறம் தோல் பொருட்கள், இது 3 தான் முக்கிய பாதிப்பை எதிர்கொள்ளுது. அமெரிக்காவில் ஏற்றுமதியாகவும் சில உணவுப் பொருட்களும் இதில் அடங்கிடுது. அப்போ மிக மோசமாக பாதிக்கப்படும் 21 நாட்களில் இந்த வரி விதிப்பு அமலுக்கு வரப்போகுது. இதுக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வாஷிங்டனின் இந்த நடவடிக்கை மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்று கூறியிருக்கிறாங்க. இதற்கான விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டோம். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பல நாடுகள் தங்கள் சொந்த தேசிய நலனுக்காக எடுக்கும் முடிவுகளுக்கு இந்தியா மீது கூடுதல் வரி விதிப்பது நியாயமற்றது அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அப்புறம் சீனா, பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற எதிரி நாடுகளை விட
அதிகமான வரிகள் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து இந்தியா ஆண்டுதோறும் வந்து 86.5 பில்லியன் டாலர்களில் ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இது பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் போய் பங்கு சந்தையில் ஏதாவது ஒரு பங்கை வாங்குகிறோம், ஏதாவது ஒரு பங்கை விற்கிறோன்றத நீங்கள் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சி இதனால் எந்த துறை பாதிக்க போகுது எதுன்றதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக முதலீடு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பார்க்க முடியலை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேணாம். பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். நிறைய வாய்ப்புகள் அடுத்தடுத்து நமக்கு வரும், அப்போ பயன்படுத்திக்கலாம். ஜவுளி முதல் அனைத்து இயந்திரங்கள் வரை அனைத்து பொருட்களும் இதில் அடங்கியிருக்கு. வியட்நாமிற்கு 20% 46% வரியும், இந்தோனேஷியாவிற்கு 19% 32% வரிகளையும், பங்களாதேஷிற்கு 20% முதல் 37% வரிகளையும் விதிச்சிருந்துச்சு அமெரிக்கா. ஆனால் இந்தியாவிற்கு மிகவும் அதிகபட்சமாக உள்ளது. இது மற்ற எதிரி நாடுகளை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்தியா தெரிவிச்சிருக்கிறாங்க. 2024ஆம் ஆண்டில் சீனா வந்து 62.6 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ரஷ்ய எண்ணெயை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா 52.7 பில்லியன் டாலருடைய மதிப்புடைய எண்ணெயை தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் சீனா வாங்கியதை விட குறைவாக தான் இந்தியா வாங்கியிருக்கு. ஆனாலும் சீனா மீது இந்த அளவுக்கு இந்தியா நடவடிக்கை எடுக்கலை, இது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து தொழில்துறைக்கு இன்றியமையாத பொருள்களான காலியம் அப்புறம் ஜெர்மானியம், அரிய மண் மற்றும் கிராஃபைட் போன்ற பொருள்களின் சீனாவின் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. இதன் காரணமாகத்தான் வாஷிங்டன் வந்து சீனாவை வந்து தவிர்த்து வருது, எதுக்கிறத. இதுதான் முக்கிய காரணமாக நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. உக்ரைன் ரஷ்யா போரை இந்தியா தூண்டி விடுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அப்புறம் வந்து மின்னணு பொருட்களுக்கு வந்து இறக்குமதி வந்து அதுக்கு வரி வந்து விதிக்கலை. 15 மில்லியன் டாலர் வந்து தப்பிச்சிருச்சு, அதுக்கு வரி விதிக்கலை மின்னணு பொருட்களுக்கு. அப்புறம் ஆனால் வந்து ஜவுளித்துறை வந்து 10.91 பில்லியன், பொறியியல் துறை 19 பில்லியன் மற்றும் விவசாயம் 2.53 பில்லியன், ரத்தினங்கள் 10 பில்லியன், கடல்சார் பொருட்கள் 2.68 பில்லியன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. நேற்று விதித்த 2வது 25% வரிக்கு அப்புறம் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ட்ரம்ப் விதித்த மொத்தம் 50% வரி நீண்ட காலம் நீடித்தா இதோட துறைகளோட மொத்த ஏற்றுமதி 40% வரைக்கும் குறையக்கூடும்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்திய ரூபாய்க்கான மதிப்பு கடந்த நாட்களில் கடும் சரிவை எதிர்நோக்கியிருக்கு. அமெரிக்காவின் நோக்கம் என்னென்னா, உலகின் மிகப்பெரிய வணிக சந்தையான பால் பொருட்களின் விவசாய சந்தையையும் இந்தியாவில் வந்து கையகப்படுத்துறதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டு வருது மறைமுகமாக. இது வந்து பால் பொருட்களை நம்பி இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரம் இருக்குது. இதை வந்து அமெரிக்கா பல வழிகளில் இதை வந்து இந்த சந்தையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு வருது. ஆனால் இந்திய அரசாங்கம் இதை தவிர்த்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பெரிய கோபமாக இருக்குது ட்ரம்ப்புக்கு. அப்புறம் வந்து இதோட இந்த இந்தியாவில் வந்து விவசாயம் மற்றும் பால் உற்பத்தி அது வந்து வச்சுக்கிட்டு மக்கள் வந்து இந்த இதை வச்சு அவங்க வாழ்க்கையவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய பால் உற்பத்தி சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்து விட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, முதல்ல வந்து பால் கிடைக்காது, பால் பவுடர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாடுகளை நீங்கள் பார்க்கணும்னா ஜூக்கு தான் போய் பார்க்க முடியும். பிள்ளைங்க மாடுன்னா எப்படி இருக்குன்னு கேட்கும். அப்போ நீங்கள் ஜூவில் கூட்டு கொண்டு காட்டணும் இதுதான் மாடுன்னு. இந்த நிலைமைக்கு நம்ம இந்தியா போயிடும். இதை நம்ம கவனத்தில் கொண்டு தான் இப்போ மத்திய அரசு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு அமெரிக்கா விஷயத்தில் தலையாட்டி பொம்மையாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு மத்திய அரசோட விஷயத்தில். இது ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்குது. ஒரு நாட்டை அதிகமாக சார்ந்து இருக்கிறத குறைக்கணும், இல்லாட்டி இந்த நிலைமை தான். இப்பொழுது மட்டும் சந்தையில் என்ன செய்ய வேண்டும்னு நம்ம பார்க்கணும். இப்போ அவசரப்பட்டு எந்த பங்குகளையும் போய் வாங்கக்கூடாது. பங்கு வாங்கும் முன் பல முறை யோசனை செய்து குறைந்த மதிப்பில் உள்ள வெளிநாடு தொடர்பு அதிகம் இல்லாத உள்நாட்டு உற்பத்தி சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து, அப்படி தேர்ந்தெடுத்தால் கூட அதுலேயும் வந்து கவனமாக வேல்யூஸ் அண்ட் சீப்பாக இருக்கான்னு பார்த்து தான் வாங்கணும். 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா மொதல் 5,000 ரூபாய்க்கு வாங்கணும். அப்புறம் 10% இறங்கின பிறகு திரும்ப 5,000 ரூபாய்க்கு வாங்கி ஆவரேஜ் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு விலை உச்சியில் போய் எந்த பங்குலையும் போய் மாட்டிக்கிறக்கூடாது. ஒரே பங்கில் அதிக முதலீடு பண்ணுறதை தவிர்க்கணும். ஒரே பங்கில் 1 லட்ச ரூபாயை முதலீடு பண்ணிவிட்டு நம்ம இருந்தோம்னா ஒரே நாளில் உங்களோட பணத்தை பாதியாக்கி விட்டு போயிடும். உதாரணத்துக்கு IEXை சொல்லலாம் இப்போ சமீபத்தில். அதனால் எந்த பங்காக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் வந்து முதலீடு செய்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. 10% தான். உங்கள் பணம் 1 லட்ச ரூபானா 10,000 ரூபாய்க்கு மேலே முதலீடு பண்ணக்கூடாது. ரொம்ப நல்ல நிறுவனம், ப்ளூ சிப் கம்பெனி அப்படின்னு சொன்னால் ஒரு 20,000 இதை தான் நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு செக்டாரில் முதலீடு பண்ணுறதை தவிர்க்கணும். ஐடி செக்டார் ஃபுல்லாக சில பேர் வாங்குவாங்க. ஐடி செக்டாரில் இருக்க எல்லா கம்பெனிலையும் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பாங்க. HCL டெக்கு, இன்ஃபோசிஸு,
டிசிஎஸ், விப்ரோ எல்லாத்துலேயும் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறத தவிர்க்கணும். ஐடி செக்டாருக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படியே பாதி வந்துடும் கீழே. அதனால் நீங்கள் எல்லா செக்டார்லேயும் வாங்கணும், எல்லா செக்டாரையும் ஆவரேஜாக வாங்கணும், 3 முறை வாங்கணும். இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் பங்குச்சந்தையில் எந்த காரணத்தை கொண்டும் முதலீடு செய்யாதீங்க. இது தெரியாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பாகும். அது போக உச்சத்தில் விலை இருக்கிற பங்கை போய் நீங்கள் போய் வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு உங்கள் பணம் லாக் ஆயிரும். உங்களால் வெளியே வர முடியாது. நல்ல நல்ல ஐபிஓலாம் வரும், பார்க்க ஆசையாக இருக்கும். ஐயோ, இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓவில் காசை முதலீடு பண்ணியிருக்கலாமேன்னு. ஆனால் பங்கு லாஸில் கிடக்கும். அதை விற்க மனசு வராது. அந்த சூழ்நிலையிலலாம் நம்ம போய் மாட்டக்கூடாது. வாங்கி விட்டு இறங்கின பிறகு வருத்தப்படுறதுல எந்த பலனும் இல்லை. நான் உங்களை கோடீஸ்வரங்களை ஆக்கணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. உங்களை கடனாளி ஆகாமல் நிம்மதியாக பாதுகாக்கணுன்றது தான் என்னோடய நோக்கம். அது ஒரு பங்கு முதலீடு ஒரு பங்கு முதலீடை தவிர்த்துக்கங்க. நிறையா பேர் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஒரு பங்கு முதலீடுங்கிறது பெரிய ஆபத்தில் கொண்டு உங்களை தள்ளிடும். அந்த ஒரு பங்கை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா நைட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. காலையில் எந்திரிச்சு அந்த பங்கை பார்ப்பீங்க, என்னாச்சு. அந்த பங்கை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தாலே நீங்கள் உடனே போய் தேடுவீங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்கு சம்பாதிக்கிறது குறைந்த பணம் பங்குச்சந்தையில். அதுக்கு ஏன் உடம்பை உங்கள் ஹெல்த்தை கெடுக்கணும்? உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். பங்கு வாங்கலாம், விற்கலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் உங்களோட ஹெல்த் நல்லா இல்லாட்டி உங்கள் லைஃபே போயிடும். அதனால் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு 10 நிறுவனங்களை தேர்ந்தெடுங்க. 10லையும் சமமாக முதலீடு பண்ணுங்கள். 10ல் 5 உங்களுக்கு கை கொடுக்காமல் போச்சுன்னா கூட 5 உங்களை தூக்கி நிறுத்திடும். உங்களை நஷ்டமாகாமல் காப்பாற்றும். இதுதான் இந்த ஆவரேஜ் முதலீடு பண்ணுறதுல ரொம்ப நல்ல விஷயம். 5 நிறுவனங்கள் நிச்சயமாக அவங்கள காப்பாற்றிடும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் 5 மோசமாக போனாலும் 5 காப்பாற்றும். இதுக்கு தான் நம்ம அந்த தேர்ந்தெடுக்கிறோம் அதிகமான பங்குகளை. ஒரே செக்டாரில் 2 வாங்கலாம் அதிகபட்சமாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஐடியில் 2 கம்பெனிகளை வாங்கலாம். ஐடியில் 5 கம்பெனிகளை வாங்கிட்டு மற்ற செக்டாரில் எதுவுமே வாங்காமல் இருக்கிறது அது நல்ல போர்ட்ஃபோலியோ, ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ கிடையாது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். எப்போதெல்லாம் வாய்ப்பு வருதோ அப்போயெல்லாம் இதை பயன்படுத்திக்கங்க. பணத்தை பொறுமையாக வச்சுருங்க. உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் பங்குச்சந்தையில் இருக்கவங்களுக்கு என்னன்னு கேட்டால், பணத்தை கையில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறது தான். பார்க்குறதெல்லாம் வாங்கலான்னு தோணும். அது இறங்குது, இது இறங்குது, அது ரொம்ப கீழே போயிடுச்சு, இனிமேல் கீழே போகுமா அப்படிலாம் தோணும். பொறுமையாக பணத்தை வச்சுருக்கிறதுங்கிறது பெரிய கலை. அது எல்லாராலையும் முடியாது. அதை நீங்கள் வைக்க பழகிக்கிட்டீங்கனாலே பாதி வெற்றி உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் அந்த பணத்தை லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கோங்க. லிக்விட் ஃபண்டில் வச்சிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பணம் ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சொல்ல முடியாது, நமக்கே தெரியாமல் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ பங்கு விலைகள் குறைஞ்சி வர்றப்ப நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், லிக்விட் ஃபண்ட்லேருந்து விற்றுட்டு திரும்ப பங்கை வாங்குங்க. லிக்விட் ஃபண்டுக்கு ரொம்ப டேக்ஸ் கம்மி, ரொம்ப கம்மி டேக்ஸு. அதேமாதிரி இதுவும் ப்ரோக்கரேஜும் ரொம்ப கம்மி. உங்களுக்கு அது பெரிய இதே வராது. உங்களுக்கு வர லாபம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணுங்கள். ஒரு லிக்விட் பீஸ் 1000 ரூபா தான். 1000 ரூபா மணிக்கு எத்தனை பீஸ் வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் எப்போ வேணாலும் விற்றுட்டு வெளியே வரலாம். அந்த பீஸோட கணக்கு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில். உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பீஸ் உங்களுக்கு 1 பீஸ் 2 பீஸ்னு எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் அதிக நாள் வச்சுட்டு விற்றுட்டு வச்சாலும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு திடீர்னு பார்க்கும்போது ஒரு 3 பீஸ் இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன் 3 லிக்விட் பீஸ் இருக்குது எனக்கு. அது நான் வாங்கவே இல்லை, அது இருக்குது. காரணம் என்னென்னா, நான் லிக்விட் பீஸில் பார்க் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த பணத்தில் அந்த 3 பீஸ் வந்திருக்கு. ஒரு கோழி வளர்க்குற மாதிரி தான். ஒரு கோழி வளர்க்குறீங்க, 2-3 குஞ்சு பொரிச்சிக்குதுல, அது மாதிரி தான் இது. டிவிடெண்டு கொடுக்கறது முட்டை மாதிரி. கோழியோட முட்டை டிவிடெண்டு மாதிரி, அதோட குஞ்சு போனஸ் மாதிரி. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆகஸ்ட் 6 புதன்கிழமை முடிஞ்ச மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 166 புள்ளி இறங்கி 80,543 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 75 புள்ளி இறங்கி 24,574 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 5000 கோடிக்கு கிட்டத்தட்ட விற்றுருக்குறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 6,794 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் நம்ம உள்நாட்டுக்காரங்க தலையில் பங்குகளை கட்டிட்டு வெளியே போகிறாங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா 6,700 கோடிக்கு உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க நேற்று வாங்கினதுக்கப்புறம் தான் ட்ரம்ப்போட நியூஸ் வந்துச்சு. ஏன்னா 25% வரியை போட்டிருக்கிறாரு. நைட்டு தான் தெரியும் அவங்களுக்கு, நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். அதனால் இதெல்லாம் ரொம்ப மோசமான பாதிப்பாக பார்க்க முடியுது. வெளிநாட்டுக்காரங்க முன்னாடியே புத்திசாலித்தனமாக விற்றுக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 93 புள்ளி இறங்கி 24,536 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 7 பைசா அதிகரித்து 87.73 ரூபாய். இப்போ 87.73 போயிடுச்சு. ரொம்ப மோசமான சைனில் போய்கிட்டு இருக்குது இந்திய ரூபாய். 90 ரூபாயை தொற்றும் போல் இருக்குது.
தங்கம் வந்து 12 புள்ளி இறங்கி 1,12,250 ரூபாயா இருக்குது. 10 கிராம் MCX கோல்டு பியூர் கோல்டு 24 கேரட்டு. அப்புறம் சில்வர் 1 கிலோ 1,13,671 ரூபாய்க்கு போயிருக்கு. 16 புள்ளி அதிகரிச்சிருக்கு. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.